அப்போ டேரக்டர்ஸ் என்ன ஆனாங்கன்னா, இந்த படத்தை எப்படி எடுக்கலாம், எப்படி செட்டு போட்டு எடுக்கலாம், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அப்படியே காலங்கள் மாற 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 என்ன ஆச்சுன்னா, பாக்யராஜ் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம் சினிமாவில் வருது. பாரதி ராஜான்றவர் ட்ரெண்ட் செட்டர். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா சார் வந்து கதையெல்லாம் வெளியே தான் வாங்குவார். கதாசிரியர்னு போடுறது வேற ஒருத்தர் பேர் இருக்கும். பாக்யராஜ் சார் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ. அதுக்கு அடுத்து டி ராஜேந்தர். அவரும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ இல்லாமல் இசை. அதாவது கிட்டத்தட்ட 100 ஆண்டு சினிமாவில் இத்தனை திறமையும் கொண்ட 2 பேர் தான் வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய உண்மையான டேலண்ட். ஸோ இவங்க 2 பேரும் தான், இந்த 2 பேருக்கு தான் இந்த டேலண்ட் இருந்தது. எம்ஜிஆர்ன்றது லெஜெண்ட். அவரை விட்டுருங்க. அவர் கதை டிஸ்கஸ் பண்ணுவார், திரைக்கதையை மாற்றுவார், ஷார்ட் டைரக்ட் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், எப்படி எடிட் பண்ணணும்னு உட்காருவார். இது மாதிரி ஒரே ஒரு நடிகர் தான் ஹிட் ஆனார். அது வந்து எம்ஜிஆர் மட்டும்தான்.